Hello everyone, let's study together of vocabulary of medicine. This video especially will help people who are preparing or studying for FMG, NEET PG or any other medical field related of exams. Okay. எப்போதுமே ஒரு எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுறோம், மெடிக்கல் ரிலேட்டடாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிதிங் வந்து எப்படி இருக்கும், ஹாஃப் மெடிசன் ரிலேட்டடாகவும் ஹாஃப் அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன செய்யணும் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் டீகோட் பண்ணுறது எப்படி, அந்த கொஷினோடைய லாங்குவேஜ் ஆஃப் த பேட்டர்ன் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி இதில் நான் ஒரு சில வேர்டும் அதோட மீனிங்கான இதுவும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வேளை ஒரு பேஷண்ட் வந்து கொஷினில் வந்து the patient was elevated by this drug அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, எலிவேட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்டதுனாலையோ இல்லை இந்த விஷயத்தை பண்ணதுனாலையோ அந்த பெயின் வந்து என்ன செய்யுதுன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் எலிவேட் அப்படிங்கிறாங்க. அக்ரவேட் அப்படின்னா என்னதான், இந்த இருக்கக்கூடிய அதே சிம்டம்ஸை இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓசனாக மாற்றுறது, கஷ்டப்படுத்துறது தான் வந்துட்டு என்னதுன்னா அக்ரவேட். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு டிசீஸோடைய சிம்டம்ஸையோ இல்லை அதோட சைனையோ வெளிப்படுத்தி காட்டுறது தான் வந்து மேனிஃபெஸ்ட். ப்ரிசிபிடேட் அப்படின்னா வந்துட்டு என்னதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுனால அந்த டிசீஸ் வந்து சடனாக நடந்த ஒரு விஷயத்தை தான் ப்ரிசிபிடேட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஏதாவது பீனட்டை சாப்பிட்ருக்கோம், அதனால் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து போய் தோராக்ஸில் போய் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து என்ன நடக்கும், ஒரு விஷயம் பண்ணதுனால சடனாக வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி, அதுதான் ப்ரெசிபிடேட்டுங்கிறாங்க. இன்கிபிட்ங்கிறது அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடியது. தீஸ் ட்ரக்ஸ் ஆர் இன்கிபிட்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடியது. ப்ரொமோட்னா வந்துட்டு என்னதுன்னா, இந்த இதை பண்ணுறதுனால அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறத ப்ரொமோட். எக்ஸாப்ரேட் அப்படின்னா வந்துட்டு என்னதுன்னா, இன்னும் ஃபர்தராக அந்த சிம்டம்ஸை வந்து ஒர்சன் ஆக்குறது தான். சப்ரஸ்ங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பண்ண விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் சப்ரஸம். இன்டியூஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுக்காக தூண்டுதல் செய்கிறது தான் நம்ம இன்டியூஸ்ன்னு சொல்கிறோம். இம்பேர் அப்படின்னா வந்து என்னதுன்னா, அந்த இடத்துல ஒரு வீக்னஸஸ் இருக்கிறத வந்துட்டு இம்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ hope you guys understand this some word and the meaning of the questions format. Thank you.